என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துன்பங்களையெல்லாம் முடிய வைத்து உனக்கான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து தரப்போகின்றேன். நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையும் இப்போது உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் என் செல்லமே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகின்றது. உனக்கு தேவைப்படும் நேரத்தில் நானே உனக்கு வந்து துணையாக நிற்கப் போகின்றேன். நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ எதிர்கொண்டால், உனக்கான விஷயத்தை அடைவதற்கு முயற்சி செய்தால், நீ எதிர்பார்த்த எல்லா விஷயமும் தானாக உன்னை வந்து சேரும். உன்னுடைய சந்தேகத்திற்கெல்லாம் விடை கிடைக்கும் நேரம் வந்து விட்டது என் செல்லமே. இது நாள் வரையில் நான் உனக்கு காட்டிய அற்புதமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொடுத்த விஷயங்களுமே எல்லாமே சிறிய அளவுதான். இனி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பொக்கிஷத்தை பெறப்போகின்றாய். நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது என் செல்லமே. நான் சொல்வதை மனதில் பதிய வைத்துக் கொள். நான் சொல்வதை நீ எந்த அளவிற்கு நம்பி கேட்கின்றாயோ அந்த அளவிற்கு அது அப்படியே நடக்கும். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை நீ கேட்டதை கேட்டபடியே நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்பதை உணர்ந்து கொண்டு அதை மறந்து கடந்து வாழ பழகிக்கொள். நீ விரும்பும் லட்சியத்தை என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். நீண்ட நாட்களாக உன்னுடைய மனதில் இருந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் இப்போது உன்னுடைய எண்ணம் போலவே உன்னுடைய விருப்பம் போலவே உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன். என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது என் செல்லமே. உனக்கு நல்ல வழியை காட்டி என்னுடைய கரங்களால் உன்னுடைய கரத்தை இறுக்கமாக பற்றி கொண்டு நானே உன்னை வழிநடத்தப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் யார் யார் உனக்கு துன்பத்தை கொடுக்கிறார்களோ, யார் உன்னுடைய மனதை கஷ்டப்படும்படி காயப்படும்படி பேசுகிறார்களோ அத்தனை பேரையும் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து அவர்களை நல்வழிப்படுத்தி உனக்கான நல்வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன். இனி உன்னுடைய வாழ்க்கையானது நல்ல வளத்துடனும் நலத்துடனும் சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்கப் போகின்றது. உனக்காக நான் இருக்கின்றேன் என் செல்லமே. நீ அன்பாய் இருப்பதை விட மற்றவர்களுக்கு உண்மையாய் இருப்பதுதான் மிகவும் உகந்ததாக இருக்கும். உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு நான் வார்த்தையால் பதில் சொல்லப் போவதில்லை, உன்னுடைய வாழ்க்கையால் பதில் சொல்லப் போகின்றேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டும்தான் நடக்கும் என்ற உண்மையை புரிந்து கொள். நீ விரும்பிய விஷயத்தின் மீது இப்பொழுது சில விஷயத்தில் வெறுப்பை காட்டுகின்றாய். ஆனால் நீ வைத்திருக்கும் பாசம் நிரந்தரமானது என்று எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் நான் சரி செய்கின்றேன் என் செல்லமே. நான் சொல்வதை கேட்டு அதன்படி நல்வழியில் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் உன்னுடைய மனமே நீ சொல்வதை கேட்காத போது, நீ சொல்வதை உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றவர்கள் எப்படி கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று நினைப்பது எப்படி சரியானதாக இருக்கும்? முதலில் நீ உன்னுடைய மனதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா. அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு நீ அறிவுரையும் ஆலோசனையும் சொல்லலாம். நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. நல்லது நடப்பதற்கான கால நேரம் இப்போதுதானே வந்துள்ளது. எல்லாம் நீ நினைத்தது போலவே நடக்கும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாய் செல்லும். அதன் மூலமாக சொல்கின்ற அறிவுரைகள் தான் சரியானதாக இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய செயல்களையும் விமர்சிப்பதற்காகவே ஒரு சிலர் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றனர். அப்படி உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையும் நீ கண்டுகொள்ளாமல் வாழ்ந்தால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாகத்தான் இருக்கும். மனதில் இருப்பதையெல்லாம் எல்லோரும் பேசி பழகிவிட்டால் அடுத்து உறவு என்று சொல்லி பழகிக் கொள்ள யாருமே இருக்க மாட்டார்கள். அதனால் தானே ஒருவரை பற்றி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு. அதை விட்டுவிட்டு அவர்கள் சென்ற பிறகு அவர்களை பற்றி மற்றவர்களிடம் புறம் பேசுவதால் அவர் மாறிவிடப் போகிறாரா என்ன? எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாமுமே சரியாகிவிடும் என்று நம்பிக்கையோடு வாழப்பார். மன அமைதி வேண்டுமென்றால் யாருடைய குறையையும் பெரிதாக எடுத்து பேசாதே என் செல்லமே. நீ வைத்திருக்கும் பொறுமைக்காகவே நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். எவ்வளவு பொறுமையோடும் அமைதியோடும் என் மீது பக்தியோடும் நம்பிக்கையோடும் நான் சொல்வதையெல்லாம்
கேட்டு நடக்கின்றாயோ நிச்சயம் உனக்கு வெற்றிதான் கிடைக்கும். சந்தோஷத்திலும் சரி, சோகத்திலும் சரி, எந்நிலையிலும் அமைதியாக இருக்க பழகு. அமைதி ஒன்றுதான் நிலையானது. அமைதி ஒருபோதுமே உனக்கு தோல்வியை தராது செல்லமே. நீ எதிர்பார்த்த வெற்றி இது நாள் வரையிலும் தள்ளி போயிருக்கலாம். ஆனால் உன்னுடைய முயற்சி வீண் போகாத அளவிற்கு உனக்காக நீ எதிர்பார்த்த விஷயத்தில் இப்போது உனக்கு நான் வெற்றியை கொடுக்க போகின்றேன். நீ கேட்டதை அப்படியே உனக்கு செய்து கொடுக்கின்றேன் என் செல்லமே. உன்னை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்பவர்கள் ஏன் அவ்வாறு குறை சொல்கிறார்கள் என்று தெரியுமா? எங்கே நீ உயர்ந்து விடுவாயோ, எங்கே நீ அவர்களை விட நல்ல செயல்களை செய்து பேரும் புகழையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவாயோ என்ற பயத்தால் தான் உன்னை மட்டம் தட்டி பேசிக்கொண்டும் குறை சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். அதையெல்லாம் பெரிதாக நினைக்காதே. இந்த உலகில் பிறந்த எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் அழிந்துதானே போகும். பிறந்தவையெல்லாம் இறந்தே தீரும் என்பதுதானே விதியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்லாத இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த காலத்தை நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக ஏன் பொய் பேசி புறம் பேசி வாழ வேண்டும்? அதனால் பொய் உரைக்காதே. நல்லதையே நினை, நல்லதையே செய், நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஒரு சில முறை நான் சூட்சமமாக கூறினாலும் அதை நீ சரியாகவே புரிந்து கொள்கின்றாய். என்னிடம் தானே பேசினீர்கள் அப்பா, எனக்காகத்தானே இதை நீங்கள் சொன்னீர்கள் என்று என்னிடம் நீ கேட்கும் போது நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் செல்லமே, உனக்கும் எனக்கும் இருக்கும் பந்தம் இவ்வாறாகவே தொடர்ந்து கொண்டிருக்கும். ஏதேனும் ஒரு வடிவில் எப்போதும் நான் உன்னை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான செய்தியை தினம் தினம் உன்னிடத்தில் நான் சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னிடத்தில் நான் எப்போதும் பேசிக்கொண்டேதான் இருக்கின்றேன். நீ சோர்ந்து போய் செயலிழந்து உட்காரும் போது என்னால் முடியாது, எனக்கு கிடைக்காது என்று நீ வருந்தி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது உன்னுள் ஒரு குரல் கேட்கின்றதல்லவா, உன்னால் முடியும், நல்லதே நடக்கும், எல்லாம் சரியாகிவிடும், அனைத்தும் நல்லதற்கே, உன்னுடைய அப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் என்றெல்லாம் உன்னுடைய ஆழ்மனதிலிருந்து ஒரு குரல் கேட்கின்றதல்லவா? அதுவே என்னுடைய குரல்தான் என் குழந்தையே. உனக்குள் நான் இருந்து கொண்டு உனக்கு ஏற்ற நேரத்தில் உனக்கு ஏற்றார் போல பதிலை உனக்கு நான் அவ்வப்போது சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றேன். நீ உற்சாகத்தை இழக்கும் போதெல்லாம் உனக்கு உந்துதலாய் இருந்து கொண்டு உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நேர்மறையான எண்ணங்களை உன்னுடைய மனதிற்குள் விதைப்பதற்குத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். நீ பூஜைகள் செய்யும் போதெல்லாம் உனக்கருகில் நான் நின்று கொண்டுதான் இருக்கின்றேன். நீ கண்களை மூடி என்னை பிரார்த்திக்கும் போதும் உன்னுடைய கண்களுக்கு முன்னால் தான் நான் நின்று கொண்டு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை தேடி என்னுடைய ஆலயம் வரும்போதெல்லாம் நான்